ஹாய் ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற முக்கியமான 4 நகரங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா. ஹரப்பாங்கிற சிந்தி மொழிக்கு புதையுண்ட நகரம் அப்படின்னு பேர். அதே மாதிரியே மொகஞ்சதாரோ அப்படிங்கிற சிந்தி மொழிக்கு இறந்தோர் மேடு அப்படின்னு பொருள். லோத்தல் வந்து துறைமுகம் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காளிபங்கன் வந்து வளையல் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நாலுமே எந்தெந்த நதிக்கரையில் இருந்ததுன்னு பார்க்கலாம். ஹரப்பா வந்து ராவி நதிக்கரை, ராவி சட்லஜ்க்கு இடையில இருந்திருக்கும். மொகஞ்சதாரோ வந்து சிந்து நதிக்கரை. இது எங்கன்னா பாகிஸ்தான் லர்கானா மாவட்டம். ஹரப்பா வந்து மேற்கு பஞ்சாப் மான்டுகுமரி மாவட்டம். ஓகேங்களா. லோத்தல் வந்துட்டு சபர்மதி நதிக்கரையில் இருந்திருக்கும், குஜராத். காளிபங்கன் வந்துட்டு காகர் ஹாக்ரா நதிக்கரையில் இருந்திருக்கும், ராஜஸ்தான். ஓகேங்களா. இந்த காளிபங்கன்லையும் லோத்தல்லையும் இருந்த வீடுகள் வந்து சுடப்படாத செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். ஹரப்பாலையும் மொகஞ்சதாரோலையும் நன்கு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அது டிஃப்ரென்ஸு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து யார் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்கள். ஹரப்பா வந்து தயாராம் சஹானி 1921, மொகஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி 1922, லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் 1957, அதே மாதிரி காளிபங்கன் வந்து பிபி லால் பிரகோஷ் இவங்களால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கங்கிறத பார்க்கலாம். ஹரப்பாவில் வந்து தானிய களஞ்சியம் இருந்திருக்கும், 6 சிறிய தானிய களஞ்சியங்கள் இருந்திருக்கும். மொகஞ்சதாரோட பார்த்தோம்னா பெரிய குளம், கூட்ட அரங்கு, பொதுக்கூடம் இதெல்லாம் இருந்திருக்கும். அங்கே என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, ஒரு மதகுரு, பூசாரி அரசன்னு சொல்லப்படுற மதகுருவோட சிலை. இது வந்து சுண்ணாம்புக்கல்னால செய்யப்பட்டிருக்கும். நடனமாது சிலை வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கும். அது வந்து எந்த கையில் வளையல் அணிஞ்சிருந்ததுங்கிறது ஒரு பிவைக்கும், வலது கை. ஓகேங்களா. இங்கே தான் மைய அரசு இருந்ததுக்கான சான்று கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் லோத்தலில் வந்துட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. காளிபங்கனில் வேளாண்மை, உழுதற்கான வயல், கலப்பை இதெல்லாம் கிடச்சிருக்கும். அப்புறம் கருப்பு வளையல் இதுவும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஹரப்பா வந்துட்டு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா. தொடக்க காலங்கிறது பொது ஆண்டுக்கு முன்னாடி 3300 2600. முதிர்ந்த ஹரப்பாங்கிறது 2600 1900. பிந்தைய ஹரப்பாங்கிறது 1900 1700. அதோட முடிஞ்சிருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.